என்று வார்த்தை உச்சரித்தாலே இந்த அரக்க குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நாராயண நாராயண ஐயா அசுரனே நாடி வந்து கை போடலாம். பொய் சொல்ல வாசன் நாராயணன் பொய் சொல்றவன் நாராயண கிருஷ்ணன் கந்த வாத்தியாரு காவேரி வாத்தியாரு நாராயண நாராயண போய்விட்டது. நான் யாரை இருந்தேன் தேடி வந்த கார் நான் யாரை இருந்த உனக்கு என்ன உலக சஞ்சாரி எங்க நாடுகள் கந்து வாத்தியர் வந்து பேர் எடுப்பியா சேம சண்டையிலையும் கோவ நாடகத்திலையும் எங்க அப்ப பெரியப்ப மாதிரி சின்ன சாக்க பெரிய சாக்க கந்து பையன் காவேரி சுரசாமி சின்னக்கண்ணு மாதிரி நல்லதுக்காகவே உனக்கு நன்மை செய்வதற்காக ஓடோடி வந்து ஆமா நல்ல செய்தி கொண்டு வந்த நாரத முனிக்கு நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நலமான தாழ்வோடன் நம்மளுக்காக நம்மளுடைய உயிருக்கு மேலாகிய வெள்ளாளப்பட்ட கிராமத்துக்கு சேர்ந்த அண்ணன் யூடியூப் செல்வன் அவர்கள் நம்மளுக்காக வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நம்ம நாடகத்தையும் யூடியூப் சேனலாக உலகம் எங்கும் எப்படி உலகம் எங்கும்
தேசமெங்கும் தேசமெங்கும் அறிமுகப்படுத்த நம்மளுக்காக வருகை தந்திருக்கிறார் யூடியூப் எடுக்க. இன்னும் அருமை அண்ணன் செல்வண்ணன் குடும்பங்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று இந்த மாரியம்மன் சன்னதி காளியம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோ அது போல செல்வண்ண குடும்பங்கள் ஓங்கி வளரும் என்று நம்ம நாடக கலைக்குழுவின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நல்ல செய்தி கொண்டதுக்கு என்று சொல்கிறாயே, என்ன நல்ல செய்தி? அப்படியானால் உன் தம்பியாகிய தண்டகாசுரனை எங்க அனுப்பினான்? ஏன் சாதாரண நாகலோகத்தை என் நாக கூட்டத்தையே அழித்தார்கள் அந்த தேவர்கள். அதனாலே எங்க நாக இனத்தை அழித்த தேவர்களை மடிக்க நேற்று தினத்திலே என் தம்பியாகப்பட்ட கண்ணகாசுரனே அனுப்பிய தேவரை சிறப்பிடிக்க. தேவர்களை சிறப்பிடிக்க? ஆமா. சரி, அன்று சென்ற தம்பி கண்டகாசுரன் போனவன் இன்னும் வரவில்லையே. ஏன் என்ன காரணம் என்று தெரியவில்லை. தேவரையில மடித்திருப்பானோ இல்ல தேவரை சிறப்பிடித்து வைத்திருக்கிறானா என்று தெரியல. ஐயா, தேவர்களை சிறப்பிடிக்க அனுப்பி வைத்தேன். இருக்கு வேலையிலே போன தம்பி காணவில்லை என்று எதிர்பார்த்திருக்கு வேலையிலே. சரி, இந்த சமயத்திலே நீ நல்ல செய்தியோடு வந்திருக்கிறாயே, என்ன நல்ல செய்தி, என்ன காரணம்? ஐயா, உன் தம்பி அந்த தேவருடைய தன்னுடைய சக்கரத்தால் உன் தம்பி ஆகிய சிறு மறுபட்டு மறைந்து விட்டார். தம்பியாகப்பட்ட கண்டகாசுரனை மடித்து விட்டார்கள். கண்ணனுடைய துணைச்சார சக்கரத்தை விட்டு திருத்த அறுத்து விட்டார்களா? இது என்ன மாற்றமையா? தம்பியாகப்பட்ட கண்டகாசுரனை அவருடைய சுழ்த்தினாலே கண்ணனுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு சிறந்து அடித்து விட்டார்களே. அந்த தேவ பூச்சிகள் ஜோடி ஜோடியாக என்னைக்கு தான் பார்க்க போற அந்த யாரான திருமுகத்தை பார்க்கவே முடியாது. என் தாய் தந்தை மனிதார்கள் என் நாகலோகம் புத்திருக்கும் நாகமல்லா மனிதர்கள் நாங்க இருவர் மட்டும்தான் இருந்தோம். என்னுடைய உடன் பிறப்பு என் தம்பி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரே. நிறைய விட்டது. அவன் தான் கொலையாகி விட்டான், நான் மட்டும் கொலையாகி விடுவேனா? எந்த தேவரையா தம்பி மடித்தார்களோ அதே தேவரை நான் அடித்து அதாகதம் செய்ய வேண்டும். எப்படி? இப்போதான் நான் சென்று வருகிறேன். உன் தம்பி மாதிரி போய் தேவரிடத்துல மாட்டு பணிஞ்சு விடுவேன். ஆனால் தேவரை பார்த்து அன்னுடத்திலே வரம் வாங்க வேண்டும். அழியாத வரம்.
யாரு கையிலையும் சாகாத வரம் வாங்க வேண்டும். இந்த உருவத்திலே உங்க தம்பி மாதிரி சென்றால் ஆமா. உங்க தம்பி எப்படி மடித்தார்களோ அதே பிரகாரம் அது போல தேவர்களெல்லாம் சூழ்ச்சி செய்து ஆமா. உன்னைய மடித்து விடுவார்கள். மடித்து விடுவார்கள். அதனாலே அதனால் இந்த உருவத்தை விட்டு ஆஹா. உன் ஆண்டி பிறகு பிச்சைக்காரனை போல ஆமா. தந்திரமாக சென்று ஆமா. வரத்தை வாங்க வேண்டுமா? வரம் வாங்க வேண்டும். யாருதான்? யாரு கையிலையும் சாகாத வரம் சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம், செல்வங்கள் எந்த ஒரு ஆண்டு கையிலும் அழிவில்லாத வரத்தை வாங்க வேண்டும். ஆமா. எப்படி யாரிடத்திலே அந்த முத்தந்தரையே பருமனத்தை சென்று அந்த வரம் வாங்க வேண்டும். அப்படியா? ஆமா. கையிலே அண்டு வரக்கூடிய ஆமா. படியெடுக்கிற கட்டா ஆமா. சிவபெருமானத்திலே சந்திரமாக சென்று சென்று முதல் 4 வரத்தை வாங்க வேண்டும். வரத்தை வாங்கி கொண்டு வரத்தை வாங்கின பிறகு மீண்டும் அந்த தேவலை அடித்து அதாவது செய்ய வேண்டும். ஆமா. தம்பியை மடித்த மனப்பாவிகளை ஆமா. பழிக்கு பழி வாங்க வேண்டுமா? உண்மைதான். நல்ல செய்தி கொண்டு வந்த நாடகம். எப்படி என் பாதத்தை வணங்கு. எப்படி இந்தாம். இதே உனக்கு வரம் தந்து விட்டேன். உலகத்தை ஒரு அடிக்குள் சுற்றி வந்தக்கூடிய நாரத மகாமணி ஆமா. இன்னைக்கு நல்ல செய்தி எடுத்து இருக்கிறார். ஆமா. நாரதா, நல்ல செய்தி கொண்டு வந்த நாரதா, ஆஹா. உனக்கு என்ன வெகுமதி வேண்டும்? ஐயா, சாப்பாடு வேண்டுமா? எனக்கு ஒன்று வேணாம். ஆஹா. அந்த பழக்கமே இல்ல. கவட்டம் வரீங்களா? ஆஹா. பாட்டு சமாச்சாரமா நம்ம கிட்ட வரக்கூடாது. ஆமா. ஆதித்யா வரீங்களா? பாதி. எப்பா இருக்கும்? முடியாது. எப்பா இருக்குமா? எனக்கு அந்த பழக்கமே இல்ல. ஆமா. இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னுடைய வார்த்தை கேட்டு சரி. நான் சந்திரமாக சிவபெருமானிடத்தில் சென்று ஆஹா. வரத்தை வாங்கி ஆ. பிறகு அந்த தேவரை தேவரத்துல நீங்க மடியும். தேவரை மடிக்க வேண்டும். தேவரை மடிக்க வேண்டும். ஆ. விளையாட்டு புத்தி போல பேசுறாரு. இல்லையா, உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தேன். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை உனக்கு. என்ன? எப்பப்ப நான் உன்னை அழைக்கிறேனோ ஆஹா. அப்பப்ப நீ வர வேண்டும். அப்படியா? உண்மைதான். அப்படியே வருகிறேன். ஆகட்டும். ஆ. நான் போய் வருகிறேன். மகாராஜா பார்த்தாயா, என் தம்பியாகப்பட்ட கண்டகாசுரனை அந்த தேவனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் சுதர்சனா சக்கரத்தை விட்டு சிறைத்து எடுத்து விட்டானா நேற்றைய தினத்தில் நேற்று தினத்திலே அந்த நல்ல செய்தியை நாரத மகாமுனிவர் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். நாம எப்ப சிரத்தோட வருவோம், எப்ப தேவர சிறப்பு நாம உட்காந்து அதனாலே தேவர சிறப்பிடிக்க செல்கின்ற பொழுது கார்கோடகா நின்று சொன்னார் நாரத மகாமுனிவர். இப்படி சென்றால் உங்க தம்பியை மடிப்பதை போல உன்னை மடித்து விடுவார்கள். தந்திரமாக உருவத்தை மாற்றி கையிலங்கிரி சென்று அந்த சிவபெருமான் எடுத்து வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமா. எப்படியாப்பட்ட வரம்? எப்படியாப்பட்ட வரம்? சாகாத வரம், சாகாத வரம், வேகாத உடல், தேவாத உடல், குறைவில்லாத செல்வம், குறை இல்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்டு கையிலும் அழிவில்லாத வரத்தை வாங்கும் என்று நாரத மகாமனியர் உரைத்திருக்கிறார். நான் இப்பொழுது உருவத்தை மாற்றி அந்த கையிலங்கிரி சென்று நான் வரத்தை வாங்க வேண்டும். அதனாலே வருகிறேன், சென்று வைக்கிறேன்.